தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த கொடூர ஆட்சியை பார்த்து பெங்களூருவில் இருக்க முடியாமல் தமிழர்களின் அறியாமையை போக்க 2003 சென்னைக்கே வந்து விடுகிறார். 2007 தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி 2010 வாக்கில் மாதாந்திர கூட்டம் நடத்தி சமூகத்தின் பொது பிரச்சனைகள் பற்றி விவாதங்கள், உரையாடல்கள் மூலம் மக்களின் நலன் சார்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருந்தார். தன்னலத்திற்காக இல்லாமல் பொதுப்பணியில் இருப்பவர்களின் நலத்துக்காக யோசித்த அந்த மாமனிதன் 2006 வாக்கில் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர் கார் இல்லாமல் இருப்பது சரியல்ல என சிந்தித்து தன் சொந்த செலவில் போலி தமிழ் தேசியவாதியும் தெலுங்கருமான மணிராஜ் அவருக்கு கார் ஒன்றை பரிசளித்தார். அது மட்டுமின்றி இதர பல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குறிப்பு: தமிழினம் மீட்சிக்கொள்ள வேண்டும் என்ற தீரா தாகத்தில் இருந்த அந்த தலைவர் 4 ஆண்டுகளுக்கு பிறகே தனக்கென கார் ஒன்றை 2010 வாக்கில் வாங்குகின்றார். இன்னும் பல தமிழ் தேசிய இயக்கமாக சொல்லி செயல்பட்டு வந்த தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் மாநில கட்சி, தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி போன்றவற்றுக்கு நிறைய பண வசதிகள் செய்திருக்கின்றார். 2009 ஈழப்போரின் முடிவில்தான் தன் சொந்த இனம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டதும் வந்தேரிகளின் ஆதிக்கத்தில் அடிமை வாழ்வு வாழ்வதும் குறித்து எண்ணி அரசீற்றம் கொண்டார். திராவிடத்தின் திருட்டுத்தனத்தை இந்த தமிழினத்திற்கு திரையிட்டு காட்டி விழிப்படையச் செய்தார். ஈழம் அழிந்து கொண்டிருக்கும் போது கூட தனக்கு அதிகாரம் இருந்தும் தன் பதவிதான் முக்கியம் என்று ஈழம் பற்றிய மத்திய அரசின் கொள்கைதான் என் கொள்கையும் என்று சொன்னவன் தமிழினத்திற்கு தலைவனாக எப்படி இருக்க முடியும் என்று தன் திராவிட ஒழிப்பை தீவிரமாக எடுக்கிறார். ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்ற இந்த பெரிய தந்திர சூழ்ச்சியையும் எடுத்துரைத்தார்.